வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் ரத்து உத்தரவு. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு. உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தும் எண்ணமில்லை, மு.க. ஸ்டாலின் விளக்கம். காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வு, உயர்நிலை தொழில்நுட்ப குழு அமைப்பு. வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தமிழக உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு மற்றும் தேர்தல் அறிவிப்பில் முறைகேடு காரணமாக தேர்தலை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இம்மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து நேற்று உத்தரவிட்டார். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பிறப்பித்த 3 அறிவிக்கைகள் செல்லாது என்று உத்தரவிட்ட கிருபாகரன், உள்ளாட்சி தேர்தல் குறித்து புதிதாக அறிவிக்கை வெளியிடும்படியும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்கும்படியும் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ததை செல்லாது என்று அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர் குமார் உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். மனுவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தால் தேர்தலை ரத்து செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது என அறிவிக்க வேண்டுமென்றும் மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் திமுக சார்பில் கேவியட் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்குமாறு மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி தேர்தல் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை சீதாராமன் அனுப்பியுள்ளார். அறிக்கையில் மறு உத்தரவு வரும் வரை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல, தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக சார்பில் நீதிமன்றம் சென்றோம் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து அரசு அத்துமீறல் செய்ய இருந்ததை தடுக்கத்தான் திமுக சார்பில் நீதிமன்றத்திற்கு சென்றோம் என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமே தவிர நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், அதனால்தான் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வைத்து தேர்தல் நடத்த வேண்டுமென்றும் மின்னணு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி மத்திய அரசை கண்டித்து நாளை திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில அணைகளில் தண்ணீர் இருப்பு பற்றி ஆய்வு செய்ததற்காக காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. காவிரி தொடர்பான வழக்கு விசாரணையில் தமிழகம் கர்நாடக அணைகளில் உள்ள நீர் இருப்பை ஆய்வு செய்யவும் காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வு செய்யவும் குழு அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழுவின் ஆய்விற்கு பிறகு தனது அறிக்கையை 17ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மத்திய நீர்வள ஆணைய தலைவர் CS ஜா தலைமையில் காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. குழுவில் கிருஷ்ணா கோதாவரி நீர்ப்பாசன தலைமை பொறியாளர் RK குப்தா, நீர்வள ஆணையத்தைச் சேர்ந்த சையத் மசூத் ஹுசைன் மற்றும் தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை பொறியாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில தலைமைச் செயலர்களும் இடம்பெற்றுள்ள காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு வரும் 7ஆம் தேதி பெங்களூருவில் கூடி முதற்கட்ட ஆலோசனையை நடத்தும். நாட்டின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. புதுடில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், மனோகர் பாரிக்கர், சுஷ்மா ஸ்வராஜ் உள்பட முக்கிய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது, தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார்.
பயங்கரவாத அச்சுறுத்தலை அடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலாக தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்து இந்தியாவின் முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்காக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய பகுதியில் 100 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரிக்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பற்றி சார்க் மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தில்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது இந்தியா இலங்கை உறவு வலுவாக உள்ளதாகவும் இந்தியாவுடன் இணைந்து இலங்கையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சீனாவுடன் பொருளாதார உறவை மட்டுமே வைத்திருப்பதாகவும் ராணுவ உறவு எதையும் இலங்கை வைத்திருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரு நாட்டு மீனவர்களிடையே வரும் நவம்பரில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். முன்னதாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கு 3 நாள் பயணமாக வந்துள்ள ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை சோனியா காந்தியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடனிருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள் வாரணாசி பிரச்சார பயணத்தின் போது உடல்நலம் குன்றிய சோனியா காந்தி சிகிச்சை பெற்று 2 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக வெளிப்பார்வைக்கு வந்திருக்கிறார். இந்தியா வந்துள்ள ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசினார். ரணிலை வாசலுக்கு வந்து பிரதமர் மோடி வரவேற்று அழைத்துச் சென்றார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் இந்திய பொருளாதார மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகளும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவித்திருந்தார். உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ரவீந்திரன், பதிவாளர்கள் பாஸ்கரன், வேல்முருகன், ஓய்வு பெற்ற நீதிபதி பஷீர் அகமது, நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கார்த்திகேயன் மற்றும் வழக்கறிஞர்கள் பார்த்திபன், ஆர் சுப்பிரமணியன், கோவிந்தராஜ், சுந்தர், சுரேஷ்குமார், நிஷா பானு, ரமேஷ், SM சுப்பிரமணியன், அனிதா சுமந்த் ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். விழாவில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு புதிய நீதிபதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட 15 நீதிபதிகளையும் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளது. Having been appointed as Judge of the High Court of Madras. Having been appointed as Judge of the High Court of Madras. Duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment. பெங்களூருவில் கட்டுமானத்தில் இருந்த 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். காயமடைந்தவர்கள் பற்றிய விவரம் இன்னும் தெரியவில்லை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவின் பிலாந்தர் பகுதியில் இன்று மதியம் கட்டுமானத்தில் இருந்த 5 மாடி கட்டடம் ஒன்று திடீரென்று சரிந்து விழுந்தது. இது பற்றிய தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியிருப்பு பகுதியான பிலாந்தரில் கட்டடம் இடிந்து விழுந்தது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதியம் வேளையில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் பலி எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை பிரான்சின் ஜான்-ஷேர் சோவாஜ், அமெரிக்காவின் பிரெசட் ஷார்டட், நெதர்லாந்தின் பெர்னண்ட் எல் ஃபெரிங்கா ஆகிய 3 அறிவியலாளர்கள் பெறுகின்றனர். அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசுகள் 1901ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெறுவோர் பற்றிய விவரங்களை இன்று வேதியியலுக்கான நோபல் பரிசு தேர்வுக்குழு அறிவித்தது. வேதியியலுக்கான நோபல் பரிசை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரான்சின் ஜான்-ஷேர் சோவாஜ், அமெரிக்காவின்
பிரேசர் ஸ்டார்டட் நெதர்லாந்தின் ஃபெர்னாண்ட் எல் ஃபெரிங்கா ஆகியோர் பெறுகின்றனர். மூலக்கூறு இயந்திரங்களுக்கான வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வு உருவாக்கத்திற்காக இவர்கள் மூவருக்கும் கூட்டாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது. பரிசுத் தொகையை மூவரும் சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். புதிய பொருட்கள், உணர்பொருட்கள் மற்றும் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் போன்றவற்றை உருவாக்குவதில் இவர்களுடைய மூலக்கூறு இயந்திரங்கள் பெரும் பங்காற்றும் வாய்ப்புகள் இருக்கின்றன. முடி இழையைப் போல 1000 மடங்கு மெலிதான மூலக்கூறு இயந்திரங்களை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். வேதியியலுக்கான நோபல் பரிசு பற்றிய அறிவிப்பை ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரில் இன்று அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடிஷ் அகாதமியின் செயலர் கோரன் கே ஹான்சன்ஸ் அறிவித்தார். The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2016 Nobel Prize in Chemistry jointly to Jean-Pierre Sauvage, Sir James Fraser Stoddart and Bernard L. Feringa for the design and synthesis of molecular machines. வேதியியலுக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு மூலக்கூறு இயந்திரங்களுக்கான வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வுகள் உருவாக்கத்திற்காக 3 அறிவியலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேதியியலுக்கான நோபல் பரிசு பெறும் மூவரில் ஒருவரான ரான்ஷேர் சவாஜ் 1944ஆம் ஆண்டு பிரான்சின் தலைநகர் பாரிஸில் பிறந்தவர். அவருக்கு வயது 72. தற்பொழுது அவர் பிரான்சில் ஸ்ட்ராஸ்பர்கில் உள்ள ஸ்ட்ராஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையில் 1/3 ஒரு பங்கை இவர் பெறுகிறார். மற்றொருவரான பிரேசர் ஸ்டார்டட் 1942ஆம் ஆண்டு பிரிட்டனில் எடின்பர்க் நகரில் பிறந்தவர். அவருக்கு வயது 74. தற்பொழுது அமெரிக்காவில் இலினாய் மாகாணம் இவான்ஸ்டனில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பரிசு தொகையில் 1/3 ஒரு பங்கை இவர் பெறுவார். பரிசு பெறும் 3ஆமவரான பெர்னார்ட் எல் ஃபெரிங்கா 1951ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் உள்ள பர்கர் கம் ஸ்கூல் பிறந்தவர். இவருக்கு வயது 65. தற்பொழுது நெதர்லாந்தில் உள்ள குரோனிங்கன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பரிசு தொகையில் 1/3 ஒரு பங்கை இவர் பெறுவார். கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லை. பொதுப்பணித்துறை அலுவலகம் முற்றுகை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக சென்னையில் தமிழக விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கம் நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் பங்கேற்கும் என அக்கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் மத்திய அரசு செயல்படுவது சட்டத்திற்கும் தர்ம நியாயத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும் புறம்பான செயலாகும். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கர்நாடக அரசு முறையாக தண்ணீர் திறந்துவிடக் கோரி காவிரி டெல்டா மாவட்டங்களில் போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமாக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்த தமிழக விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கத்தின் தலைவர் தெய்வசிகாமணி காவிரி பிரச்சினை தொடர்பாக நாளை நடைபெற உள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலும் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். ஒரு காலக்கெடுவுக்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும் 7ஆம் தேதியிலிருந்து முறையாக கோர்ட் உத்தரவை மீறாமல் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் டெல்டா மாவட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கிளை வாய்க்கால்களின் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராததை கண்டித்து திருச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள கட்டளைமேட்டு வாய்க்கால், உய்யகொண்டான் உள்ளிட்ட 17 கிளை வாய்க்கால்களுக்கு கடந்த 29ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஆனால் 5 நாட்களுக்கு மேலாகியும் சேலப்பட்டி, புலியூர், அல்லித்துறை உள்ளிட்ட கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட மல்லிகை, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கருகிவிட்டதாக புகார் தெரிவித்து திருச்சி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் திறந்துட்டு இருக்க தண்ணீர் 12,000 கண்ணடி தண்ணி தான்.
ஏறத்தாழ 20,000 கனஅடிக்கு மேலே திறந்தால் தான் எல்லா வாய்க்காலையும் முழு பாசனத்தை கொடுக்க முடியும். தண்ணீர் திறக்கப்பட்டது குறைவாக இருக்குது. அந்தந்த பாசன கால்வாய்களும் கொள்ளளவான தண்ணீரை உடனடியாக திறந்து விட்டு கடம்படைக்கு தண்ணீர் போவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வழியாக நாளை முதல் வாகனங்கள் இயக்க அனுமதிக்கப்படும் என தமிழக போக்குவரத்து கழக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடகத்தில் வெடித்த கலவரம் காரணமாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகம் செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டன. ஏறத்தாழ 30 நாட்களாக வாகன போக்குவரத்து முடங்கியிருந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வழியாக தமிழக வாகனங்கள் காலை முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வழியாக நாளை முதல் கர்நாடக மாநிலத்திற்கு வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்று அரசு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனின் கூட்டாளி சுதிரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் போது இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போனார். இதனிடையே மதனின் கூட்டாளியான சுதிர் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த 26ஆம் தேதி கைது செய்து சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வழக்கு தொடர்பாக சுதிரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மனு செய்தனர். இதை விசாரித்த சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் 3 நாட்கள் சுதிரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். சற்று முன் வந்த செய்தி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் கைது செய்யப்பட்டார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக அதன் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இன்று விவசாயிகள் தொடங்கினர். இதனிடையே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி போராட்டத்தை தொடர்ந்ததாக PR பாண்டியனை விவசாயிகளையும் சற்று முன் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூந்தமல்லி அருகே ஓய்வு பெற்ற நீதிமன்ற பதிவாளர் வீட்டில் 80 சவரன் நகை திருடு போனது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓய்வு பெற்ற நீதிமன்ற பதிவாளர் ராமமூர்த்தி பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கம் முருகன் கோவில் தெருவில் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது மனைவி சாந்தாவுடன் மகன் வீட்டிற்கு சென்றிருந்தார். இன்று காலை வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்தன. மேலும் வீட்டில் இருந்த 2 பீரோக்களும் உடைக்கப்பட்டு அதில் இருந்து 80 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அரசு மோகன் குமரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது தொடர்பாக இந்திய மருத்துவ கவுன்சில் அலுவலர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் அருகே உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் ஆண்டுதோறும் 1ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் 75 மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இதனை 100ஆக அதிகரிக்க இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது. இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் அலுவலர்கள் KC தாஸ், டாக்டர் சர்மா, பேராசிரியர் நரசிம்மசாமி ஆகியோர் கொண்ட பேராசிரியர்கள் குழு இன்று அரசு மோகன் குமாரமங்கலம் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டது. இந்த குழு நாளையும் தங்கள் ஆய்வுப் பணியை மேற்கொண்டு கூடுதல் மாணவர் சேர்க்கை தொடர்பாக இந்திய மருத்துவ கவுன்சில் குழுவிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. திருமலை திருப்பதியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கருட சேவை வைபவத்திற்கு சேலத்தில் மலர் தொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவிற்கு சேலத்தில் இருந்து மலர் மாலைகள் அனுப்பப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் சேலம் பக்த சபா சார்பில் திருமலைக்கு பூக்கள் தொடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அரளி, மரிக்கொழுந்து, ரோஜா, சாமந்தி, துளசி, குண்டுமல்லி, சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு விதமான சுமார் 4 டன் வாசனை மலர்களை 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மாலையாக தொடுத்தனர். பின்னர் இந்த மாலைகள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு லாரி மூலம் திருப்பதி திருமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பதியில் இருக்கிற பிரம்மோற்சவ விழாக்காக பக்தி சாரர் பக்த சபா மூலியமாக நாங்கள் மலர்களை மாலையாக தொடுத்து திருப்பதிக்கு பிரம்மோற்சவத்துக்கு அலங்கரிக்கிறதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே போய் சேவை செய்கிறத விட இங்கே சேவை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன திருப்தியாக இருக்குது.
திரு அருள்பிரகாச வள்ளலாரின் 194வது அவதார நாளை முன்னிட்டு வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் கொடியேற்றி ஆராதனைகள் நடத்தப்பட்டன. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அக்கட்சி என்று பாடிய பிற உயிர்கள் மீதான அன்பை வலியுறுத்தியவர் அருள்மிகு வள்ளலார் பெருமான். அருட்பெரும் ஜோதி என்று போற்றப்படும் அவருடைய 194வது அவதார நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் அவர் நிறுவிய சத்திய ஞான சபையில் இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளலாருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. அதில் திரளான வள்ளலார் பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளலார் பெருமானை வழிபாடு செய்தனர். மேலும் வள்ளலார் பிறந்த இடமான மருதூரிலும் வள்ளலாரின் உருவப்படத்தை வைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து வரோம். எங்களை வள்ளலாருடைய பெருமையை இங்கே வந்த பிற்பாடு தான் நிறைய மக்களுக்கு தெரியும். வள்ளலாருடைய ரொம்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப ஒழுக்கமானலாம் இருக்குங்க. அவருடைய சீடர் கல்வெட்டையா மூலிமா நிறைய மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கிறாருங்க. செர்பியாவில் தவிக்கும் சிரியா அகதிகள் ஹங்கேரி எல்லையில் பரிதாபம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியா உள்பட பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் செர்பியாவில் இருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாமல் எல்லைப் பகுதியில் தவித்து வருகின்றனர். சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போர்களால் பாதிக்கப்பட்ட 7000 அகதிகள் கிழக்கு ஐரோப்பிய நாடான செர்பியாவில் சிக்கி தவித்து வருகின்றனர். இவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் இருந்து ஹங்கேரி நாட்டிற்கு செல்ல முயன்றனர். ஆனால் ஹங்கேரி, செர்பியா நாடுகளுக்கு இடையேயான எல்லைப் பகுதியில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இண்டிஜியா எனும் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் அவர்கள் அனைவரும் தங்கியுள்ளனர். அப்பகுதியில் இன்று அதிகாலை பெய்த மழையாலும் அதனால் நிலவும் கடும் குளிராலும் அவர்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக கால்பந்து தகுதிப் போட்டிக்காக ஜப்பான், ஈராக் கால்பந்து அணிகள் ஜப்பானில் உள்ள சைடாமா நகரில் மும்முர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யாவில் வரும் 2018ஆம் ஆண்டு உலக கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது. இதற்காக ஆசிய நாடுகளுக்கான ஒரு பிரிவு தகுதிச் சுற்றுப் போட்டிகள் ஜப்பானில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 5 முறை உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஜப்பான் சொந்த மண்ணில் ஈராக் அணியுடன் நாளை மோதுகிறது. இதற்கான பயிற்சியில் ஜப்பான் அணி வீரர்கள் மும்முர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ஈராக் அணியினரும் சைடாமா நகரில் முழுவீச்சில் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் ரத்து உத்தரவு. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு. உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தும் எண்ணமில்லை, மு.க. ஸ்டாலின் விளக்கம். காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வு. உயர்நிலை தொழில்நுட்ப குழு அமைப்பு. வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.